வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களை கடக்க இருக்கிறோம். அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்கு இந்த மாதத்தினுடைய நாட்கள் மிகவும் நெருக்கமானதாகவும் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தின் சிறப்புகளையும் இந்த மாதத்தில் உள்ள முதல் 10 நாட்களின் சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் இங்கு பார்ப்போம். இஸ்லாமிய மாதத்துல 12 மாதம் இருக்கு. அந்த 12 மாதங்களில் கடைசி தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். நாம் அனைவரும் வருடத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், இன்ன இத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னாஸரஷ் ஷஹ்ரா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் கணக்கு 12 உள்ளது. இந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் கூறுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரூமுன். அந்த மாதங்களில் 4 மாதங்கள் மிகவும் சிறப்பானதாகவும் கண்ணியமாகவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த 4 சிறப்பான மாதங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த துல்ஹஜ் மாதம் மிகவும் சிறப்பு பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ். அதை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த துல்ஹஜ் மாதம் இருக்குது. உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அதே போல் நாம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஈதுல் அல்ஹா, அதாவது ஹஜ் பெருநாள் இந்த மாதத்துல தான் வருது. சங்கையான அரஃபாவுடைய தினத்தையும் இந்த மாதத்துல தான் நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த அரஃபாவுடைய தினத்துல நம்ம அனைவரும் நோன்பு வைத்து அதிகமான துவாக்களை செய்து அதிகமான நன்மைகளை பெற நம்ம ஆர்வமாக உள்ளோம். இப்படி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கொண்டதுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதே போல் இந்த மாதத்தில் முதல் 10 நாட்கள் இருக்குது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் விசேஷமாகவும் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் நஷ்ர். வல் ஃபஜ்ர் என்றால் ஃபஜ்ரின் மீது சத்தியமாகவும், மேலும் வலயாலின் நஷ்ர் என்றால் 10 இரவுகளின் மீது சத்தியமாகவும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கு அல்லாஹ் வலயாலின் நஷ்ர் என்று 10 இரவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வதற்கான காரணம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் இந்த ஆயத்துல வர 10 இரவு எதனை பற்றி என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை பற்றி தான் அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு. பற்றி அல்லாவே சத்தியம் செய்து பேசுகின்ற அளவுக்கு சிறப்பான நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு நற்செயல்கள் செய்வதிலேயே மிக விருப்பமான தினங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்று. ஆகவே நாம் இந்த நாட்களில் திட்டமிட்டு இந்த அழகான நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ்விற்கு பொருத்தமான நேரங்களாக மாற்றி நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமான நற்கூலிகளை தந்து, மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம் அனைவருக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. மேலும் அதற்கான பலன்களையும் நமக்கு தந்தருள்வானாக. இதை தொடர்ந்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுக்கும் அதன் பற்றிய சிறப்புகளை இந்த சேனலில் போடப்படும். அதை அனைவரும் கண்டு பலன் பெறுவோம். அஸ்ஸலாமு